ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான சவ் சாம்பார் எப்படி நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்பாருக்கு வந்து மெயின் வந்து பருப்பு தான். ஸோ பருப்பு 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணி வந்து 2.5 கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம குக்கரில் தான் வந்து பண்ண போகிறோம். அப்புறமா வந்து கொஞ்சமாக வெந்தயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 விசில் வந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கர் வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி விசில் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு 7லேருந்து 8 விசில், 7 வந்து போதுமானது. 7 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது சைட் பை வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். 1 2 3 அப்புறமா 4, 4 ஸ்பூன் போதும். இல்லைனா 5 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. கடுகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து 2ஆக கிள்ளி நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம இது கூடவே வந்து வெங்காயம் தக்காளி சவ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு வெங்காயமே வந்து போதுமானது. இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லை, ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறோம். அண்டு ப்ராடக்ட் ரிவ்யூ கூட இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தா ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன தக்காளி வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். 2 சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து தக்காளி மட்டும் தான். தக்காளி ஆட் பண்ணால் தான் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் சாம்பாருக்கு. அதனால் மினிமம் வந்து நீங்கள் 2 தக்காளியே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். ஃபைனலாக வந்து நீங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் சாம்பார் வந்து டேஸ்ட்டு வரும். ரொம்ப கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். நிறைய பேருக்கு சாம்பார் வந்து தண்ணியாக இருந்தால் பிடிக்காது, திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமில் நல்லா திக்காகிடும். சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரொம்ப ருசியான சவ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். சாம்பார் வந்து சவ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வகை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி சாம்பாராக பண்ணிங்கன்னா இன்னும் வாசனை அப்படியே தூக்கும். அப்படியே நம்ம அந்த வாசனையிலே சாப்பிடலாம் போல வந்து நம்மளுக்கு தோணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் பிடிக்காதவங்க கூட இந்த சவ் சாம்பார் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்மெல்லே வந்து சூப்பராக வருது ஆவி பறக்க பறக்க. இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். சாம்பார்னால நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் வந்து போதும். இதே காரக்குழம்பு இருந்தால் தான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். கூடவே வந்து என்னென்னா சாம்பார் பவுடர் வந்து நான் ஆச்சி சாம்பார் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வீட்டில் சாம்பார் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சொம்பு ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நம்ம பருப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தண்ணி இதில் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபைனலாக அந்த பருப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் தண்ணி வந்து கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து இப்போ 4 பேருக்கு தான் நாங்கள் சமைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு சொம்பு போதுமானது. இப்போ கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உப்பு வேணுமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும். மேலே பபிள்ஸ் வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இது வந்து தண்ணி வந்து நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சைட் பை வந்து நம்ம குக்கர் வந்து பருப்பு ரெடி ஆகணும். இப்போது ஃபைனலாக வந்து பருப்பு விசில் வந்துடுச்சு. 7 விசில் நாங்கள் வச்சோம். பாருங்க இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பபிள்ஸ் வந்துடுச்சு தண்ணியில். இப்போ நம்ம புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி எப்போவுமே வந்து நீங்கள் நல்லா அந்த தண்ணி வெந்ததுக்கு அப்புறமா தான் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணணும். கொஞ்சமாக வந்து புளி தண்ணி நல்லா முன்னாடியே வந்து நீங்கள் பருப்பு பண்ணும்போதே புளி தண்ணி வந்து ஒரு தண்ணியில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுடுங்க. அப்போ தான் ஊற்றும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையில்லாத அந்த புளிலாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு மெயின் புளி போட மறந்துடாதீங்க. இப்போ அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் இது நீங்கள் கரிஞ்சிங்கன்னா சரியாயிடும். இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு இந்த நம்ம காய்கறிலாம் வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம பருப்பு ஆட் பண்ணும்போது சாம்பார் நிறைய வந்துடுச்சு. அதனால தான் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே கம்மியாக ஊற்றணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் கண்டிப்பாக இது சாப்பிடலாம். நாங்கள் வந்து 4 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் சமைச்சோம். ஆனால் வந்து பாருங்கள் சாம்பாரே நிறைய வந்துடுச்சு. ஸோ 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். காரம் கரெக்டாக இருக்குதா, உப்பு கரெக்டாக இருக்குதான்னு வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் ஏதாவது வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து தூவிடலாம். கொத்தமல்லி வந்து யூஸ் பண்ணாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா நீங்கள் கொதிக்க விட்டுறணும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது மேலே நல்லா கொதிக்கணும் சாம்பார். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அது கொதிக்கணும். இப்போ 20 நிமிஷம் முடிஞ்சிச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்கள் சாம்பார் எப்படி கொதிக்குதுன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி சாம்பார் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.